வணக்கம் சகாப்தம் காணொளி நேயர்களே. கனியமுதே அத்தியாயம் 19. அன்று காலை எழுந்ததுமே கட்டிலிருந்து இறங்குவதற்கு முன் ஜன்னலில் இருந்த கண்ணாடியை எடுத்து முகம் பார்த்தாள் கனிமொழி. முகமெல்லாம் நன்றாக வீங்கி கண்ணிமைகள் தடித்து விழிகள் சிவந்திருந்தன. இரவெல்லாம் உறக்கமில்லை. அந்த அளவுக்கு அவனுடைய கோபம் அவளை புரட்டி போட்டுவிட்டது. சோர்வுடன் எழுந்து கொல்லைப்புறத்திற்கு சென்றாள். கிணற்றங்கரையில் வேலை செய்து கொண்டிருந்த தாமரை இவளை பார்த்ததும் அவள் தாமதமாக எழுந்து வருவதை குறித்து ஏதோ ஜாடையாக பேசியபடியே அங்கிருந்து விலகி சென்றாள். கனிமொழி எதையும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. அவளுக்கு முதல் நாள் மலையமான் பேசிய வெறுப்பான வார்த்தைகளை உருப்போட்டு மருகுவதற்குத்தான் நேரம் சரியாக இருந்தது. ஒரு நாள் மழையில நனைஞ்சா செத்தா போயிடுவான்னு கேட்டானே, செத்தா கூட கவலைப்பட மாட்டானோ? அந்த அளவுக்கா வெறுத்துட்டான்? ஏதேதோ எண்ணியபடி காலை வேலைகளை முடித்துவிட்டு கல்லூரிக்கு தயாராக துவங்கினாள். முதல் நாள் பெய்த மழையின் மிச்சம் லேசான தூறலாக அன்று காலையிலேயே துவங்கியது. சூடான காஃபியோடு மருமகளிடம் வந்தார் அலமேலு. இந்தா, இது குடிச்சிட்டு கிளம்பு. அக்கறையுடன் அதட்டியபடி டம்ளரை ஜன்னலில் வைத்துவிட்டு போனார். அவளுக்கு என்ன, நீ எடுபடி ஆளாமா என்று அவன் கேட்டது நினைவிற்கு வர காஃபியை மறுக்க எண்ணினாள். ஆனால் முடியவில்லை. பிரதிபலன் எதிர்பார்க்காத அந்த பெண்மணியின் அன்பு அவளை கட்டி போட்டது. கனிமொழி காஃபியை கையில் எடுத்தபோது வெளியே வண்டி சத்தம் கேட்டது. ஏனோ வழக்கத்திற்கு மாறாக அன்று காலையிலேயே வீட்டுக்கு வந்தான் மலையமான். அவன் முகத்தை பார்க்க முடியாமல் ஏதோ வேலை செய்வது போல் சுவற்று பக்கம் திரும்பிக் கொண்டாள். மனைவியின் முதுகை பார்வையால் துளைத்தபடி கூடத்தை கடந்து சமையல் கொட்டகைக்கு சென்றவன் கையில் கொண்டு வந்த தூக்குவாளியை தாயிடம் நீட்டினான். இந்தாம்மா சீம்பாலு, காய்ச்ச எல்லாருக்கும் கொடு என்று கூறிவிட்டு கிணற்றங்கரைக்கு சென்றான். அவன் குளித்துவிட்டு வருவதற்குள் கல்லூரிக்கு செல்ல தயாராகிவிட்ட கனிமொழி பின் கொட்டகைக்கு வந்து மாமியாரிடம் கிளம்புற என்றாள். என்ன அதுக்குள்ள கிளம்புறேங்கிற? சோறு இன்னும் வேகல, குழம்பு தாளிக்கணும். தாமரை, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஆன வரைக்கும் கொஞ்சம் டப்பாவில் எடுத்து போட்டு மூடிக்கொடு என்று மகளிடம் கூறிவிட்டு, நீ செத்த உட்காரு, நான் 2 தோசை ஊத்திக்கிட்டு வாரேன். காலையில கிளம்பி போற நீ சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவ. அது வரைக்கும் அங்க பிள்ளைங்க கிட்ட கத்துறதுக்கு தெம்பு வேண்டாம் என்று மருமகளிடம் சொல்லியபடியே தோசை மாவை எடுத்து கரைத்தார். தாமரைக்கு கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. ஊரலகத்துல வேலைக்கு போற பொம்பளைங்க எல்லாரும் இப்படிதான் இருக்காங்களா? வீட்டுல ஒரு வேலையும் தொடாம மகாராணி மாதிரி வர்றதும் போறதுமா இருக்கா? இந்த அம்மா வேற, இவளை இந்த தாங்கு தாங்குதே என்று கடுப்புடன் எண்ணியபடி பாத்திரங்களை டங்கு டங்கு என்று போட்டு உடைத்தாள். என்ன இப்படி போட்டு உடைக்கிற தாமரை, மெல்ல செய்யி. அலமேலு மகளை அதட்டியபடியே தோசைக்கல்லை தூக்கி கொண்டு அடுப்படிக்கு வந்தார். இதை எதுக்கு இப்ப இங்க தூக்கிட்டு வர? 2 அடுப்புலையும் சட்டியும் குண்டானும் இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல என்று தாயிடம் கடுப்படித்தாள் மகள். அட, அந்த குழம்பை இறக்கி போடு, அதான் கொதிச்சுட்டே. அந்த புள்ள கிளம்பி நிக்குது, லேட் ஆயிரும்ல. ஆகட்டும் ஆகட்டும், பள்ளிக்கூடத்துக்கு போற ஏன் புள்ளையே இன்னும் கிளம்பல, இவளுக்கு என்ன அவசரம்? வெகு அலட்சியமாக அவள் கூற கனிமொழிக்கு கோபம் சுல் என்று வந்தது. கல்லூரிக்கு கிளம்பும் நேரத்தில் வாக்குவாதம் செய்து தன்னுடைய நேரத்தையும் எனர்ஜியையும் விரயம் செய்ய விரும்பாமல் பல்லை கடித்து கொண்டு, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு விறுவிறுவென்று வீட்டை விட்டு வெளியேறினாள். குடியை கெடுக்க வந்த கூனி என்று எண்ணி மகளை முறைத்த அலமேலு, வேரோட புடுங்கி நிலமாத்தி நட்ட மரம் தழைச்சு தோப்பாகிறதுக்குள்ள இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசினா குடி குட்டி செவராயிடும் என்று புலம்பிக் கொண்டே அவசர அவசரமாக சாப்பாட்டை டப்பாவில் அடைத்து மருமகளின் லஞ்ச் பேக்கை தயார் செய்தார். அதற்குள் மலையமான் குளித்துவிட்டு உள்ளே வந்தான். வாடாப்பா, வந்ததும் வராததுமா பாத்ரூம்குள்ள நுழைஞ்சுக்கிட்ட. நேத்திக்கு அந்த புள்ளைய அந்த புடுங்கு புடுங்கி வச்சியே, இன்னைக்கு நீ என்ன பண்ணுன? அது கிளம்பி நிக்குது, நீ பாட்டுக்கு குளிக்க போற. அதுகிட்ட வண்டி இல்லைன்னு தெரியும்ல, அதை கொண்டு போய் விடணும்னு தெரியாது. இந்தா பொடி, சாப்பாட்டை கூட எடுக்காம போகுது. போ, கொண்டு போய் கொடுத்து பஸ் ஏற்றி விட்டுட்டு வா. பஸ்ஸும் போயிட்டுனா அப்படியே திரும்பி வந்துடாத, டவுன்ல பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வா. மகனிடம் கடுமையாக கோபித்து கொண்டார். மலையமானுக்கு தலையும் புரியவில்லை, வாலும் புரியவில்லை. குளிக்கத்தானே போனோம், எதுக்கு அம்மா இந்த கத்து கத்துது என்று எண்ணியபடி உடை மாற்றிக்கொண்டு விரைந்தான். கிளம்பி நின்னாலாமே, நமக்காகவா நின்று இருப்பா? ஆசை கொண்ட மனதில் எதிர்பார்ப்பு எட்டி பார்த்தது. அதை தூண்டும் விதமாகத்தான் அலமேலுவும் பேசியிருந்தார். நேற்று அந்த பெண்ணை அப்படி அழ வைத்தானே,
என்று அவருக்கு மகன் மீதே கோபம். அப்படி என்ன வீட்டுக்கு வந்த பெண்ணிடம் முகத்தை காட்டுவது? சேரையெல்லாம் தூக்கி அடிக்கும் அளவுக்கு சண்டியராகி விட்டானா என்னும் ஆற்றாமை. தாயின் மனதில் இருக்கும் கோபம், சூட்சுமம் எதுவும் அவனுக்கு விளங்கவில்லை. கனிமொழி அவனுக்காக காத்திருந்ததாக தாய் சொன்னதை உண்மை என்று நம்பினான். உற்சாகமான மனநிலையோடு வண்டியின் வேகத்தை கூட்டி சற்று நேரத்திற்கெல்லாம் அவள் வழியை மறித்து வந்து நின்றான். அவள் திடுக்கிட்டு 2 அடி பின்வாங்கி நிமிர்ந்து பார்த்தாள். நான் தான். கனத்த அவன் குரல் கம்பீரமாக அவள் செவியை தீண்ட அவள் மௌன பார்வை அவன் முகத்தை அளந்தது. குளிச்சுட்டு வரத்துக்குள்ள என்ன அவசரம்? ஏறு, மழை வேகமா வந்துட போகுது. மனதின் உற்சாகத்தை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் கண்டிப்புடன் கூறினான். மறுத்து பேச தோன்றாமல் கனிமொழி அவன் பின்னால் ஏறிக்கொள்ள காற்றில் மிதந்தது மலையமானின் பழைய பைக். மரமில்லாத ஊரில் மண் வாசம்தான் மழை வாசம். ஆனால் அவர்களுடைய கிராமத்தில் எல்லாம் மண் வாசம், மரங்களின் இலை தழை வாசம், காய்ந்த சருகுகளின் வாசம், கால்நடைகளின் வாசம் எல்லாம் கலந்த கலவையான வாசம்தான் மழை வாசம். அந்த மழை வாசத்தோடு இன்று அவன் மனைவியின் வாசமும் சேர்ந்து கொள்ள சூழ்நிலை வெகு ரம்யமாய் இருந்தது அவனுக்கு. ஒருவேளை தாமரை அவளை கோபப்படுத்தாமல் இருந்திருந்தால் அவளும் கூட அந்த சூழ்நிலையை ரசித்திருப்பாளோ என்னவோ. இப்போது அவளால் முடியவில்லை. முகத்தை உர்ரென்று வைத்து கொண்டேதான் வந்தாள். பஸ் ஸ்டாப்பில் அவன் வண்டியை நிறுத்தியதும் எதுவும் பேசாமல் இறங்கி ஓரமாக சென்று நின்று கொண்டாள். அங்கே வேறு யாரும் இல்லை. அவளிடம் ஏதாவது பேச வேண்டும் போல் இருந்தது அவனுக்கு. எத்தனை மணிக்கு பஸ்ஸு? கனிமொழி அவன் பக்கம் திரும்பி தன் பெரிய முட்டை கண்களை உருட்டி அவனை வெறித்து பார்த்தாள். உன் ஊர் தானே, உனக்கு தெரியாதா என்றது அந்த பார்வை. இல்ல, இந்நேரம் வந்திருக்கணுமே. மணி என்ன? அவசரத்துல வாட்ச் கூட கட்டாம வந்துட்டேன். அடிக்கு பயந்து உளறுவது போல் உளறினான். கித்தாப்பு குறையாமல் இருக்க எத்தனை முயன்றும் வழிசல் வெளிப்பட்டு விட்டதே. 8:45. இன்னும் 5 நிமிஷத்துல பஸ் வந்துடும். ஓ, சில்லறை இருக்குல்ல? அவள் இல்லை என்று சொல்லியிருந்தால் என்ன செய்திருப்பான்? அவசரத்தில் வாட்ச் கட்டாமல் வந்தவன் பர்ஸை மட்டும் எடுத்துக்கொண்டா வந்தான். நல்ல வேலை. கனிமொழி இருக்கு என்று கூறி அவனை காப்பாற்றினாள். இல்லை என்றால் இன்னொரு முறை அவன் அசடு வழிந்திருக்க கூடும். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே பேருந்து வந்தது. கனிமொழி ஏறிக்கொண்டாள். அவள் ஜன்னலோர சீட்டில் வந்து அமரும் வரை அவன் பார்த்து கொண்டே இருக்க கண்டக்டர் விசில் அடித்ததும் கனிமொழி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். உடனே அவன் தலையசைத்து புன்னகைத்தான். பஸ் கிளம்பி வெகு நேரம் வரை அவனால் அங்கிருந்து கிளம்ப முடியவில்லை. ஏதோ சிந்தனையுடன் அப்படியே வண்டியில் அமர்ந்து விட்டவன் சற்று நேரம் கழித்துதான் கவனித்தான். கனிமொழியின் மதிய உணவு பை பைக்கின் பக்கவாட்டு கம்பியில் தொங்கிக் கொண்டிருந்தது. அட! மானசீகமாக தலையில் அடித்து கொண்டவன் உடனே பைக்கை கிளப்பி வேகம் எடுத்தான். கிராமத்து பஸ்ஸை துரத்தி பிடிப்பது ஒன்றும் அவ்வளவு சிரமமான காரியம் அல்ல. சற்று நேரத்திற்கெல்லாம் வழியை மறித்து கொண்டு பஸ்ஸுக்கு எதிரில் வந்து நின்றான். கனிமொழிக்கு ஒரே ஆச்சரியம். என்னாச்சு இவனுக்கு இன்னைக்கு என்று கணவனை வியப்புடன் பார்த்தாள். வண்டியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கியவன் லஞ்ச் பையோடு பேருந்தின் ஜன்னலோரம் மனைவிக்கு அருகில் வந்து, கொடுக்க மறந்துட்டேன் என்று பையை நீட்டினான். என்னவென்று சொல்ல முடியாத ஒரு இனிய உணர்வு அவள் நெஞ்சில் நிறைந்தது. வார்த்தைகளில் வெளிப்படுத்த முடியாத அந்த உணர்வை அவள் கண்கள் வெளிப்படுத்த அவன் மனமும் அந்த உணர்வை உள்வாங்கிக் கொண்டது. மீண்டும் விசில் அடித்தது. பஸ் மூவ் ஆனது. இந்த முறை அவன் கையை உயர்த்தி தலையை அசைத்து அழகாக பல்வரிசை தெரிய புன்னகைத்தான். அதன் பிறகு கிட்டத்தட்ட 10 நாட்களாக வண்டியில் மனைவியை பேருந்து நிறுத்தத்திற்கு அழைத்து செல்வதும், மாலை அவள் கல்லூரியிலிருந்து வரும் நேரத்திற்கு பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருவதும் வழக்கமாக இருந்தது. அந்த 10 நிமிட பயணம் அவர்களுக்குள் ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கியிருந்தது. இப்போதெல்லாம் இருவரும் தயக்கமின்றி நேரடியாகவே பேசிக்கொண்டார்கள். கனிமொழி கல்லூரிக்கு தயாராகிவிட்ட பிறகு மலையமான் பண்ணையிலிருந்து வருவதற்கு தாமதமாகிவிட்டால், லேட் ஆயிடுச்சே, என்ன பண்ணுவீங்க இவ்வளோ நேரம், பஸ் போயிட போகுது என்று அவள் உரிமையாக கோபித்துக் கொள்வதும், வந்துட்டேன் பஸ் போயிட்டா வண்டியிலேயே போயிடுவோம் விடு என்று அவன் சமாதானம் சொல்வதும் கூட நடக்கும். ஒரு நாள் அப்படித்தான். மாலை அவள் பேருந்திலிருந்து இறங்கும் போது சோர்ந்து தெரிந்தாள். என்ன ஒடிஞ்சு விடுற மாதிரி வர, மதியம் ஒழுங்கா சாப்பிட்டியா இல்லையா என்று அவன் அதட்டியதற்கு, ஆறி போன சாப்பாட்டை எப்படி ஒழுங்கா சாப்பிட முடியும், பிடிக்கவே இல்லை என்று அவள் சலுகை கொண்டாடினாள்.
மறுநாளே அவள் கல்லூரிக்கு சென்ற பிறகு டவுனுக்கு போய் லஞ்ச் கொண்டு செல்வது போல் ஒரு ஹாட் பாக்ஸை வாங்கி கொண்டு வந்து விட்டான் என்பதும் அதை பார்த்த தாமரையின் காதுகளில் புகை வந்தது என்பதும் கிளைக்கதை. அந்த கிளைக்கதைகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு மெயின் கதையை மட்டும் பார்த்தால் மலையமானுக்கும் கனிமொழிக்கும் இடையே பரஸ்பரம் நினைத்ததை கேட்கும் சொல்லும் அளவிற்கு நட்பும் நெருக்கமும் உண்டாகியிருந்தது. மருமகள் மகனிடம் இணக்கமாக இருப்பதையும் மகன் மகிழ்ச்சியோடு அவளிடம் பகடி பேசுவதையும் காண காண அலமேலுவிற்கு பூரிப்பு தாழவில்லை. இருவரையும் ஒன்றாக அமர வைத்து சுற்றி போட்டார். கிழவி இப்பவே இந்த தாண்டு தாண்டுது, இன்னும் பேர பேத்தியெல்லாம் பெத்து கொடுத்துட்டானா ஊரையே 2 பண்ணிடும் போலவே. தாமரை நொடித்து கொண்டாள். மறுநாளே கனிமொழியின் காலடி மண்ணை எடுத்து அபிக்குட்டிக்கு சுற்றி போட்டாள். இல்லாததை கண்டு ஏங்குறவங்க வயிற்றுச்சல் பொல்லாததடி அம்முக்குட்டி, நல்ல துப்பு, உன் மேலதான் ஊருக்கண்ணே இருக்கு என்று ஜாடையாக தம்பி மனைவியை குத்தினாள். மாமி மாமி என்று அவளையே சுற்றி வரும் குழந்தையை அவளிடம் நெருங்க விடாமல் கண்ணாலேயே மிரட்டி வைத்திருந்தாள். அதன் பிறகு கனிமொழியை கண்டு கொள்ளாமல் விளையாடும் அபி தாயின் பார்வையில் படாத சமயத்தில் மட்டும் மாமி என்று கூப்பிட்டு கன்னத்தில் குழி விழ சிரிப்பாள். அதையெல்லாம் கனிமொழி பெரிதாக கண்டு கொள்வதில்லை. மலையமானின் உபயத்தால் அவள் மனநிலை நன்றாகவே இருந்தது. அதைத்தான் தாமரையால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளால ஒத்த பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை இந்த வீட்டுல. அப்படி இருக்கும்போது இவளை எதுக்கு தாயும் மகனும் இந்த தாங்குறாங்க என்பதுதான் அவளுடைய ஆதங்கமாக இருந்தது. அதை ஒரு நாள் தாயிடம் கேட்கவும் செய்துவிட்டாள். அவ ஒரு பங்கு பண்ணுனா நீயும் உன் மகனும் அவளை கண்டிக்காம செல்லம் கொடுத்தே 10 பங்கு கெடுக்கிறீங்கம்மா. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ அழுத்து கொண்டாள். இப்பதான் 2 பேரும் நல்ல விதமா பேசி புழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமே எல்லாம் நல்லதுல தான் முடியும். நாளையிலிருந்து நம்ம ராத்திரி படுக்க உன் வீட்டுக்கு போயிடுவோம். இருந்தது இருந்துட்டோம், இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு போவோம். அந்த மனுஷன் உரமூட்டையை கொண்டு வந்து வீட்டில் அடுக்கி போட்டு வச்சிருக்காரு. இந்த நேரம் பார்த்து அங்கே போய் உனக்கு அலர்ஜி ஆகி திரும்பவும் வீசிங் வந்துடுச்சுன்னா யாரு பார்க்கறது? அவர்கிட்ட சொல்லி சீக்கிரமா அதையெல்லாம் அப்புறப்படுத்த சொல்றேன். அதுக்கப்புறம் ராத்திரிக்கு என்ன, பகலுக்கே அங்கே போயிடுவோம். இங்கே நடக்கிற அக்கிரமத்தையெல்லாம் என்னால் சகிக்க முடியல என்றாள் தாமரை. அதுதான் எல்லோருக்கும் நல்லது என்று எண்ணிக்கொண்டார் அலமேலு. கனியமுதே அத்தியாயம் 19 நிறைவடைந்தது. அத்தியாயம் 20. வீட்டு வேலைகள் அனைத்தையும் முன்கூட்டியே முடித்துவிட்டு கனிமொழியை கரித்து கொட்ட துவங்கி இருந்தாள் தாமரை. அவளுக்கு பதிலுக்கு பதில் பேசி பிரச்சனையை வளர்க்க விரும்பாமல் பிளாஸ்டிக் நாற்காலியை தூக்கி கொண்டு நெல்லி மரத்தடிக்கு வந்து அமர்ந்த கனிமொழிக்கு கையிலிருந்த அலைபேசியில் கவனம் பதியவில்லை. காலையிலிருந்தே அவனை பார்க்க முடியவில்லை. எத்தனை மணிக்குத்தான் எழுந்து கொள்வானோ? பட்சிகளும் பறவைகளும் கூட சற்று அசந்து உறங்கும். இவனுக்கு மட்டும் உறக்கமே வராது. விடுவதற்கு முன்பே பண்ணைக்கு ஓடிவிடுவான். கல்லூரி நாட்களாக இருந்திருந்தால் இந்நேரம் நம்மை பேருந்து நிறுத்தத்திற்கு அழைத்து செல்வதற்காக வீட்டுக்கு வந்திருப்பான். இன்றைக்கு அதுவும் இல்லை. அவள் மனம் கணவனை நாடியது. வண்டியை ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் விட்டு 1 வாரம் ஆகிவிட்டது. என்ன ஆனதென்றே தெரியவில்லை. அப்படியெல்லாம் பொறுப்பற்றத்தனமாக எடுத்த வேலையை பாதியிலேயே போட்டு வைக்க மாட்டானே. என்ன ஆயிற்று? அதிகமாக செலவெதுவும் ஆகியிருக்குமோ? பணத்தை புரட்ட முடியாமல் சிரமப்படுகிறானோ? முதல் முறையாக கணவனின் கஷ்டத்தை பற்றி யோசித்தாள். அடுத்த நொடியே ஆயுசு 100 என்று எண்ணிக்கொண்டாள். ஆம், மலையமான் தான் நேரில் வந்து கொண்டிருந்தான். மனைவி நெல்லி மரத்தடியில் அமர்ந்திருப்பதை கவனித்துவிட்டு வண்டியை நேராக அவள் அமர்ந்திருக்கும் இடத்திற்கே விட்டான். என்ன டீச்சர் அம்மாவுக்கு இன்னைக்கு படிக்கிற வேலை இல்லையா? புத்தகம் இல்லாம தனியா உட்கார்ந்திருக்க? பரிகாசமாக விசாரித்தான். கனிமொழியின் முகம் மலர்ந்தது. டீச்சர்னா படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? ரிலாக்ஸ் பண்ணக்கூடாதா என்றாள் புன்னகையுடன். அது சரி, மரத்தடியில் தனியாக உட்காந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் ரிலாக்ஸா? வேற என்ன பண்ணுறது? எவ்வளோ நேரம் ஃபோனையே பார்க்கறது? போரா இருக்கு. அவள் அழுத்துக்கொள்ள இவன் ஒரு கணம் யோசித்தான். பிறகு சரி கிளம்பு, பண்ணைக்கு கூட்டிட்டு போறேன் என்றான். பண்ணைக்கா? ஆச்சரியமாக கேட்டாள். ஆமாம், நீதான் நம்ம பண்ணைக்கு வரவே இல்லையே. இன்னைக்கு வந்து பாரு. இங்கு தனியாக அமர்ந்து போரடித்து கொண்டிருப்பதற்கு பதில் அவனோடு சற்று நேரம் செலவு செய்யலாம் என்பதற்காகவே பண்ணைக்கு செல்ல தயாரானாள் கனிமொழி. அவள் நைட் பேண்டிலிருந்து சுடிதாருக்கு மாறுவதற்குள் காலை உணவை முடித்து கொண்டான் மலையமான். கனிய பண்ணைக்கு கூட்டிட்டு போயிட்டு வரேம்மா. மகன் சொன்னதை கேட்டதுமே உற்சாகமானார் அலமேலு. நல்லா கூட்டிட்டு போப்பா,
இங்க என்ன வேலை? மத்தியான சாப்பாட்டை கூட நான் பண்ணைக்கே கொடுத்து அனுப்புறேன். நீ யாராவது ஆளை மட்டும் வர சொல்லு என்றார். தாமரைக்கு கூட ஆச்சரியம். என்னடா இது, அத்தைக்கு மீசம் முளைச்சிருக்கு, மலையனோட தோப்புக்கு போறதுக்கு இவ்வளோ குஷியா கிளம்புறா என்று வியப்புடன் பார்த்தவள், வேலையை கெடுத்துக்கிட்டு ஆளை எதுக்கு வர சொல்லணும்? மாமா வந்துடுவாரு, அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறேன் என்றாள். எப்படியோ இப்படி பட்டும் படாமல் இருக்காமல் நன்றாக வாழ்ந்து தொலைத்தால் சரி என்கிற எண்ணம் அவளுக்கு. மலையமான் சிரித்து கொண்டான். சரிக்கா, வரேன்மா என்று கூறிவிட்டு வெளியே வந்தவன் காத்து கொண்டிருந்த மனைவியை அழைத்து கொண்டு பண்ணைக்கு புறப்பட்டான். கனிமொழி இதற்கு முன் அந்த பண்ணைக்கு வந்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஆனால் அவள் மனதிற்குள் எப்படி எண்ணி இருந்தாலோ அப்படியே அமைந்திருந்தது அந்த பண்ணை. மாடுகளுக்கான ஷெட், கோழிகளுக்கான கொட்டகை, மீன்குளம் அனைத்தும் கிட்டத்தட்ட அவள் கற்பனை செய்திருந்ததையே ஒத்திருந்தது. அவளுக்கே ஆச்சரியம். அந்த மகிழ்ச்சியை அவள் கணவரிடம் பகிர்ந்து கொண்ட போது, அப்படியா என்று வியந்தான். நீங்க அடிக்கடி உங்க பண்ணையோட பிளான் எல்லாம் வீட்டில் சொல்லிக்கிட்டே இருப்பீங்கள்ல, அதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தானே இருந்தேன். அதனால தான் எனக்கும் இதே மாதிரி மனசு தோணியிருக்கு. மனைவியின் பேச்சை ஆமோதித்து தலையாட்டியவன், சரி வா, அந்த பக்கம் இன்னொரு குளம் இருக்கு, பார்த்துட்டு வரலாம் என்று அழைத்து சென்றான். அதோ அந்த கடைசி வரைக்கும் நம்ம தோப்பு தான், இந்த பக்கம் அந்த வேலி வரைக்கும் எல்லாம் நான் தலைப்பட்டு வச்ச மரம்தான். காய்க்க ஆரம்பிச்சு 3 வருஷம்தான் ஆகுது என்று விவரம் கூறினான். சின்ன தோப்புதான், வெகு சுத்தமாக இருந்தது. மரங்களில் ஒரு காய்ந்த மட்டையை கூட காண முடியவில்லை. தென்னங்குருப்பைகள் கீழே விழும்போதே கேட்ச் பிடித்து விடுவானோ என்னவோ, ஒன்றை கூட தரையில் பார்க்க முடியவில்லை. வீட்டு பக்கம் தலை காட்டாமல் தோப்பே கதி என்று கிடைக்கிறான் அல்லவா, அப்படித்தான் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டாள். பேசிக்கொண்டே இருவரும் தோப்பின் முன்பகுதிக்கு வந்தார்கள். தம்பி, பால் காய்ச்சி வச்சிருக்கேன், டீ போடட்டுமா? அங்கே வேலை செய்யும் தாத்தா கேட்டார். காலை உணவிற்கு பிறகு தோப்புக்கு வந்ததும் ஒரு முறை டீ குடிக்கும் வழக்கம் மலையமானுக்கு உண்டு. தீவன மூட்டைகள், கோழி மூட்டைகள் மற்றும் தோப்பில் பயன்படுத்தும் ஆயுதங்கள் ஆகியவற்றை பத்திரமாக வைக்க தனியாக ஒரு கொட்டகை போட்டிருந்தான். அதே கொட்டகையில் ஒரு கயிற்று கட்டிலும் 2 பிளாஸ்டிக் நாற்காலிகளும் கூட கிடைக்கும். முக்கியமான ஆட்கள் யாராவது அவனை பார்க்க தோப்புக்கு வந்தால் அவர்களை அமர வைக்க தேவைப்படும் என்று வீட்டிலிருந்து கொண்டு வந்து போட்டிருந்தான். கூடவே ஒரு ஸ்டவ் மற்றும் சில பாத்திரங்களும் வைத்திருந்தான். வீட்டுக்கு சாப்பிட போக நேரமில்லை என்றால் தோப்பிலேயே டீ போட்டு குடித்துவிட்டு வேலையை கவனிப்பான். அந்த கொட்டகைக்குத்தான் இப்போது மனைவியை அழைத்து கொண்டு வந்தான். அவளுக்கு சேரை இழுத்து போட்டு, உட்காரு என்று கூறியவன், நீ போ தாத்தா, நான் பார்த்துக்கிறேன் என்று அவரை அனுப்பிவிட்டு தானே டீ போடும் வேலையில் இறங்கினான். அவன் நேர்த்தியாக வேலை செய்யும் அழகை கண்டு சின்ன புன்னகையுடன் அவன் செல்லுமிடமெல்லாம் பார்வையால் தொடர்ந்தாள். பாத்திரங்கள், டீ தூள் மற்றும் சர்க்கரை டப்பாவை எடுத்து வந்து பக்கத்தில் வைத்துக்கொண்டு பம்ப் ஸ்டவ்வில் காற்றை அடித்தான். இப்போலாம் தான் குட்டி சிலிண்டரோட ஸ்டவ் கிடைக்குதே, வாங்கி வச்சுக்கலாம்ல? கனிமொழி கேட்டாள். சொல்லிட்டல்ல, வாங்கிடுவோம். அந்த வார்த்தையில் முகம் மலர்ந்தாள். இன்னைக்கு நான் டீ போடட்டுமா? அவள் திடீரென்று கேட்கவும் ஆச்சரியத்துடன் நிமிர்ந்தான் மலையமான். இல்ல, நான் டீ போடட்டுமான்னு அவன் முகபாவத்தை பார்த்துவிட்டு அவள் இழுத்தாள். தெரியுமா உனக்கு? கிண்டல் எல்லாம் இல்லை, நிஜமாகத்தான் கேட்டான். அவள் முறைத்தாள். அதில் கொஞ்சம் செல்லம் தெரிந்தது. அவன் சிரித்துக்கொண்டே, என்ன என்றான். என்ன நினைச்சிங்க என்னை பத்தி? அதிகாரம் பண்ணியே பொழைக்கிறவன்னு. என்ன? இல்லையா பின்ன? உங்களை அடிப்பது போல் கையை ஓங்கிக் கொண்டு எழுந்தவள் அவனிடம் நெருங்கியதும் நினைத்ததை செய்ய முடியாத தயக்கத்துடன், என்னைய பார்த்தா அப்படியா தெரியுது என்றாள். ஓங்கி அவள் கையையும் அவளையும் ஏற இறங்க பார்த்துவிட்டு, அதிகாரம் மட்டும் இல்ல, அடிதடியில கூட இறங்குவ போல இருக்கே என்றான் உள்ளடக்கிய சிரிப்புடன். அதற்கு பிறகு அவள் யோசிக்கவில்லை. பட்டென்று அவன் முதுகில் ஒன்று கொடுத்தாள். ஏதோ பெரிய பாராட்டு பதக்கம் கிடைத்தது போல் அவன் சத்தமாக சிரித்தான். நகருங்க, இன்னைக்கு நான் தான் டீ போடுவேன். அவன் மீது 2 கைகளையும் வைத்து ஓரமாக தள்ளிவிட்டு பால் பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வைத்தாள். காய்ச்சின பாலையை திரும்ப காய்ச்சுவியா என்ன? டீ தூள் இவ்வளவு போடுற என்ன? சர்க்கரை இவ்வளோ போடுற என்ன? இவ்வளோ நேரம் கொதிக்க விடுற என்று அவன் அவளை சீண்டிக்கொண்டே இருக்க அவளும் அழுக்காமல் பதில் கொடுத்து கொண்டே வேலையை முடித்தாள். வேலை செய்கிற எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் ஊற்றி கொடுத்துடாத என்றான். ஏன்? புரியாமல் கேட்டாள். எல்லாரையும் ஒன்றா ஆஸ்பத்திரிக்கு அள்ளிட்டு போக முடியாது.
சரி, அப்போ நீங்களே முதல்ல குடிங்க. எல்லா பொண்டாட்டிக்கும் புருஷன்காரனுங்க தான் முதல் சோதனை எலி. சரி கொடு. அவ்வளவு ஆசையையும் மறைத்து கொண்டு அழுத்து கொள்வது போல் அவள் கையில் இருந்த டம்ளரை வாங்கினான். குடித்து பார்த்துவிட்டு, கைவசம் தொழில் இருக்கு, டீ கடை போட்டுலாம் போல இருக்கே என்றான் பாராட்டுதலாக. அதற்குள் வெளியே ஏதோ பெரிதாக சத்தம் கேட்டது. இருவருமே பதட்டத்துடன் வெளியே ஓடி வந்தார்கள். என்ன ஆச்சுன? காலால் தட்டி கைலியை மேலே தூக்கி கட்டி கொண்டு முன்னே நடந்தான். ஷெட்டுக்குள்ள 2 மாடு முட்டிக்குது தம்பி, ஆளுங்க பிடிக்கிறாங்க. என்ன? பொதுவாக பசுக்கள் முட்டிக்கொள்வதில்லை, எப்போதாவது சில ஆக்ரோஷமான பசுக்கள் அப்படி செய்யும். இவன் பண்ணையில் அப்படி எந்த பசுவும் இல்லையே என்கிற எண்ணத்துடன் முன்னோக்கி சென்றவனை கையை பிடித்து தடுத்தாள் கனிமொழி. அந்த அளவுக்கு ஷெட்டுக்குள் கேட்டுக்கொண்டிருந்த சத்தம் அச்சமூட்டுவதாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் அவளை கண்டு கொள்ளும் நிலையில் அவன் இல்லாததால் விடு என்று அவளிடமிருந்து கையை உதறி உருவிக்கொண்டு ஷெட்டுக்குள் ஓடினான். அவன் கணித்தபடியே புதிதாக இறக்கியிருந்த மாடுகளில்தான் 2 மோதிக்கொண்டிருந்தது. ஆட்கள் மூக்கணங்கயிற்றை பிடிக்க முயல சிலுப்பிக்கொண்டு அவர்களையும் முட்ட முயன்றது. ஏதாவது ஒரு மாட்டை அவிழ்த்து வேறு இடத்தில் கட்டிவிட்டால் கூட போதும். ஆனால் அதுவே முடியாது போலிருந்தது. அப்போதுதான் ஒரு மாட்டுக்கு காலில் ரத்தம் வருவதையும் கவனித்தான். பக்கத்திலேயே ஒரு தகர பலகையும் கிடந்தது. இதை யாரு இங்க கொண்டு வந்து போட்டது? அதட்டி கொண்டே ஓடி அதை முதலில் அங்கிருந்து எடுத்து ஷெட்டுக்கு வெளியே வீசினான். பிறகு ஆட்களோடு சேர்ந்து மூக்கணங்கயிற்றை பிடிக்க முயன்றான். சற்று நேர போராட்டத்திற்கு பிறகு காயம்பட்ட மாட்டை அவிழ்த்து கொண்டு வெளியே வந்து மரத்தடியில் கட்டினார்கள். ஈர துணியை கொண்டாங்கண்ண. உதைக்கும் தம்பி, பார்த்து. தலையில் கட்டியிருந்த முண்டாசை எடுத்து நீரில் நினைத்து அவனிடம் நீட்டியபடியே எச்சரித்தார். அவர் சொன்னபடியே தான் நடந்தது. மூக்கணங்கயிற்றை பிடித்திருந்ததால் மாட்டுக்கு முட்ட முடியவில்லை. ஆனால் காலை எட்டி எட்டி உதைத்து பக்கத்தில் ஆளை நெருங்க விடாமல் விரட்டியது. கனிமொழி மிகுந்த பதட்டத்துடனும் பயத்துடனும் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். மலையமான் விடாக்கண்டனாக தொடர்ந்து முயற்சித்து அந்த மாட்டுக்கு காலில் கட்டு போட்டுவிட்ட பிறகுதான் அடங்கினான். அதற்கு பிறகுதான் அவளுக்கு மூச்சே வந்தது. தளர்ந்து போய் திரும்பி சென்று கொட்டகைக்குள் கிடந்த சாரை வெளியே கொண்டு வந்து போட்டு அமர்ந்தாள். இன்னமும் கூட அவளுக்கு நடுக்கம் குறையவில்லை. தூரத்தில் ஆட்களோடு ஏதோ பேசிக் கொண்டிருக்கும் கணவனை வெறித்து பார்த்தாள். கோபமாக வந்தது. பெரிய சண்டி வீரன்னு நினப்பு. அவ்வளோ பெரிய மாடு, முட்டி தூக்கி வீசினா தெரியும். கடுப்புடன் எண்ணிக்கொண்டாள். வெகு நேரம் கழித்து மனைவியை தேடி வந்த மலையமான் அவள் முகம் கடுகடுவென்று இருப்பதை கவனித்துவிட்டு, இப்பென்ன ஆச்சு என்று நினைத்தான். உண்மையாகவே அவனுக்கு தெரியவில்லை. அவள் அவன் கையை பிடித்து தடுத்தது, அவன் உருவிக்கொண்டு சென்றது, அவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று அவள் பயந்து நடுங்கியது எதுவுமே அவனுக்கு தெரியவில்லை. என்னாச்சு கனிமொழி என்றான். வீட்டுக்கு போறேன். அங்க போய் என்ன செய்ய போற? இங்க மட்டும் என்ன செய்யறேன்? நீங்க போய் மாட்டை கட்டி பிடிச்சு குடும்பம் நடத்துங்க. என்ன பேசுகிறோம் என்று உணராமல் அவள் கூற மலையமான் சத்தமில்லாமல் சிரித்தான். அம்சமா பொண்டாட்டி கண்ணுக்கு எதிரில் உட்கார்ந்துருக்கும் போது மாட்டை கட்டி பிடிச்சு குடும்பம் நடத்த நான் என்ன மடையனா? அதுதான் உண்மை என்பதை உணராமல் கூறினான். கனிமொழி அவனை முறைத்து கொண்டே, அதனாலதான் என் கையை தட்டி விட்டுட்டு உங்க மாடுகளுக்கு நடுவுல பஞ்சாயத்து பண்ண போனீங்களா என்றாள். உன் கையை தட்டி விட்டேனா? எப்போ? ஆஹா, நம்பிட்டேன். ஏய், சும்மா சொல்லாத. நான் எப்போ உன் கையை தட்டி விட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனுக்கு நடந்தது நினைவில் வந்துவிட அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், வேணும்னா இன்னொருத்தரம் பிடி, தட்டி விட்டுறனா பார்க்கலாம் என்றான். அவள் காட்டும் இணக்கத்தில் மனதிற்குள் மகிழ்ச்சி பொங்கியது. இந்த முறை அவள் எவ்வளவு விலகி போனாலும் விடக்கூடாது என்று உறுதியாக நினைத்து கொண்டான். கனியமுதே அத்தியாயம் 20 நிறைவடைந்தது. நன்றி.